கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாயை கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணு தானே, நம்மளை மட்டும் கை முடிச்சிட்டு இழுத்துட்டு போறியே சொல்லும்போது கலைத்தாய் சொன்னா, ரொம்ப நேரமா சீரியஸா கேட்டுட்டு இருந்தோம்ல, திடீர்னு போட்டுட்டே லொல்லு சபா அவன் பேஜெல்லாம் போட்டுட்ருக்கான். யோ நீ மாசியா? யோ நீ மாஸ். சார் உங்களுடைய 1 month of fitness expense எவ்வளோ? அதையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. இப்போ பர் மந்தோட காஸ்ட் நான் காம்படிஷன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றது ஆல்மோஸ்ட் 1.2 lakhs வந்துடும். சார் 1.2 lakhs. என்னோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து ஒரு 1.5 kg வெஜிடபிள்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அது கூட 1 kg ஃப்ரூட்ஸ், அப்புறம் எக் பார்த்தீங்கன்னா 40 to 50 எக்ஸ். அப்புறம் 1 டேக்கா? ஆமா 5 கிலோ காய்ச்சலாம் போல, அதையும் கேள்வி. அவன் எத்தனை கிலோ பேட்டா உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? என்னடா கமெண்ட் போட்டிருக்கியா? சொல்றது கொண்டு இல்லை அவங்களே சிக்மா பாய்ஸ் இவன் தான் இதை போட்டிருக்கான்ப்பா. பெண்கள் தாண்டி ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு யோசிச்சு பார்த்தா. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? பாட்டில் அடிச்சாரா? அதான் நம்ம பாண்டே. சென்னை த கோட் அந்த பேஜில் வந்து போட்டிருக்காங்க. ப்ரோ மாஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹாய் ரீல்ஸ் அக்கா. ஹாய். இல்ல ரீல்ஸ் அக்கா எனக்கு பிடிக்கல, பேண்ட் அக்கா. நோ. ட்ரவுசர் அக்கா. நோ. டேய் நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன்டா, ரீல்ஸ் அக்கா தான் நல்லா இருக்கு, வேற எதுவும் சொல்லாதடா. கைஸ் நீங்க எல்லாரும் கண்டுபிடிக்காத அக்கா நான் கண்டுபிடிச்சிருக்கோம். கை காமியா? என்ன புதுசா அக்கௌண்ட் பேர் வைக்க போறான்ல, என்ன அக்கௌண்ட் பேர் வைக்க போறாங்க? ரீல்ஸ் அக்கா. உன்னை கொல்ல போறேன். நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன், சோ ரீல்ஸ் அக்கா தான் நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அக்கானா. ஆனா கண்டிப்பா ரீல்ஸ் அக்கா தான் சொல்லணும். இந்த மீமை போட்டவர் விபிஎன் ஆல்ரவுண்டர். ப்ரோ நான் நல்லா சிரிச்சேன்ப்பா, நீங்கள் எத்தனை பேர் சிரிச்சீங்கன்னு தெரில. ப்ரோ என்ன சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் நினைக்கிறத அவர் செய்யணும். நீங்க நினைக்கிறத செய்யணும். நான் இல்லைன்னா அவர் என்னையா இருக்கணும். ஓகே. ஓ சொல்றியா இல்ல மாமா பாத்திரம் கழுவுறியா? ஓ சொல்ல மாட்டேன், நான் பாத்திரம் கழுவ மாட்டேன். ஓ தென் பக்கத்துல அவங்க ஐஸ் வந்து என் ஐஸோட கான்டாக்ட் இருக்கணும். அவங்க ஐஸ் வந்து என் ஐஸோட கான்டாக்ட் இருக்கணும். செய்யறது எல்லாமே பிடிக்கணும். செய்யறதெல்லாம் பிடிக்கும்னா புரியல. பெல்ட் கில்ட்டிலாம் அடிக்கணுமா? எதுவா இருந்தாலும் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, எது சத்தமா பேசணும், காமெடி பண்ணணும். ஒரு குரூப்பா இருக்கும்போது அவருக்கு தெரியணும், நல்லா தெரியணும். குரூப்பா இருக்கும்போது அவருக்கு தெரியணும், நல்லா தெரியணும். குரூப்பா இருக்கும்போது தெரியும்னா இந்த மாதிரி நாய் மாதிரி தான் கத்துரும். இல்லை இப்படிலாம் கேட்காங்க, இப்படிலாம் போய் கேட்பாங்க. இந்த மீமை போட்டவர் வந்து கேஷினோ பிக்சர்ஸ் அஃபீஷியலா, கேஷினோ பிக்சர்ஸ் அஃபீஷியல். யோ பேர் தப்பாக சொன்னால் கோச்சிக்காதியா. அந்த பேஜில் போட்டிருக்காரு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 90s கிட்ஸ் சஸ்பென்ஸ் ஆடா, இந்த நான் பார்த்ததே இல்லைல்ல. இவனா அர்ஜுன் இவ்வளவு படிக்கிறான், கண்ணாடி ஒண்ணு போடல. அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? கத்துக்கிற வயசுல கத்து கொடுக்கறானே. என்ன கேட்டீங்க? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? இல்லை ஒரு பையன் நல்லா படித்தா அந்த பையன் யாரு அல்ட்டு அந்த பையனை பற்றாமல் எல்லோரும் விசாரிப்பாங்க. அவங்க அம்மா பற்றி யாருமே விசாரிக்க மாட்டாங்க. என்னெல்லாம் ஆடுது எனக்கு புரியலை. சரி எங்கள் அம்மா பற்றி விசாரிங்க, யாருன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபுட்பால் மேட்ச்ல 4 கோல் போட்டா இங்க 4 நாளா அடிக்கிறான். அர்ஜுன் அம்மா யாரு? மாமி இன்னைக்கு செஞ்சுரி. அர்ஜுன் அம்மா யாரு? விரைவு செஞ்சுரி அடிச்சதுக்குள்ள அர்ஜுன் அம்மா யாரு? என்னல பாப்பா அம்மா யாரு? வா பார்க்கலாம். வாங்க வாங்க இப்ப பார்க்கலாம். மாமி இன்னைக்கு செஞ்சுரி. அம்மாவுக்கு தெரியும் 4.5 பால் குடிச்சா எல்லாமே வரும். 4.5 பால். 4.5 பால். நீ அவங்கள பாத்தியா? அதை விட 4.5 பால்ல தான் ஆரோக்கியம் இருக்கு. பாலே தரும்.
பாலு நீங்கள் அர்ஜுனுடைய அம்மையோ 4.2% பால் நீங்கள் எவ்வளோ அழகாக ஆடை மேட்ச் பண்ணியிருக்காங்க. என்னது தலைப்பாங்க எனக்கு புரியலை. நாலரை பாலுங்க பால் இருக்கா ஃபஸ்ட்டு, அந்த பாலை கூட நான் பார்த்தது கிடையாதுல. ஐயோ, அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க, எப்போ லேண்ட் ஆனீங்க, இங்க எப்படி? ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தா. ஒரு வழியில பார்த்தா தடி பசங்க பொம்பளைங்களை விட்டுட்டு ஆம்பளைங்களை தூத்திட்டு இருந்தாங்க. எப்படி விட்டுட்டு வர்றது? அதான் நாள் காய்ச்சினேன். எப்படி ரெண்டே ரெண்டு சவுண்ட்ல சிரிக்க வைக்கிங்க, எனக்கு புரியல. இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எந்த பேஜ்லன்னு கூட நான் பார்க்கல. ஸோ அதை விட்டுருங்க பாவம். அது இல்லடா சார், அது வணக்கம்ங்க. டேய் நில்றா, தூண்டு இடத்துல போய் கட்டுறா. இப்ப சொல்லு. வணக்கம்ங்க. நாட்டாம பேச்ச கட்டு நாசமா போயிட்டானுங்க இந்த ஊருக்கார பசங்க. சீசன்ல என்ன வரத்துக்கான பத்தியா? 18 வருஷம் பட்டும் திருந்தலையே. இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறீங்க? நல்ல சிக்காதப்பா, 18 வருஷம். ஆமா, 18 வருஷம் பட்டு திருந்தல. கேட்சப் கோபிநாத் சரிங்களா, இந்த பேஜில் தான் மீன் போட்டிருந்தாரு. நைஸ். 10க்கு 10 ஆர்சிபி கிண்டல் பண்ணதுக்கு. இப்போ அந்த நாயெல்லாம் கிண்டல் பண்ணுறது தப்பே கிடையாது. 7 வயசு அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை பத்து உள்ள படுத்துட்டு அதை பார்த்துருக்கேன். அம்மாக்கு பையன் இருக்கு, சின்ன பையன் பார்த்து அதை பார்த்து கெட்டுக்குவானோ. எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பார்த்துட்டு அவனை கவனிங்க கவனிங்க இந்த ஆளுக்கு சண்டை வந்து பட்டாக்கம் தூக்குறாரு. ஒரு தூக்குன்னு அந்த பாரு, நான் தான் அவன். என்ன என்னடா பாத்துக்கிறியா பாரு, அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான். நான் தான் அடியன் தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இலை அவன் பாவம்ல. வீட்டுல வேற அடிப்பா ஒன்னிடாம அவனையும் அடிப்பாவ குடுகாதே. உன்னை அடிச்சு போறதுக்கு 1 நிமிஷம் ஆகாதான். அழகிக்க இப்போ உன்னை அடிச்சு போட்டு பிடிக்கும் போதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. பாத்துக்க எவ்வளோ அழகா எடிட் பண்ணிருக்கான பாரு. அந்த 5 கப்பு இந்த 5 கப்பு 2 பேரும் ஃபேஸு சூப்பராக செட் ஆயிருக்கு. முக்கியமாக கோழி ஃபேஸு. அழுத பேச போட்டு லாலிபாப் கையில் கொடுத்துருக்கான்ல. யாரில் எடிட் பண்ணாயோ? மீம்ஸ் எண்ட் இல்லையா? என்னையா பேர் இது? மீம்ஸ் எண்ட் இல்லை, அந்த பேஜெல்லாம் போட்டிருக்காரு. நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருக்குது. இந்த காமெடி வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாரியோ அக்கா மாரியோ பேச்சியே தெரியும்ல. 7 முக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? எனக்கு கூட தான் பொண்ணு தெரியும். நல்ல காமெடி, ரொம்ப பிடிக்கும் இந்த காமெடி எப்பவுமே. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா தலைவன் என்னத்தை சொல்ல போறானோ. இந்த சமோசாவோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க. ஏன் மச்சான் ஆகணும்? இந்த சமோசாக்கு 5000 ரூபாய். அதை கேட்டால் நாங்கள் ஏன்டா சாகுறோம்? வாங்கி திங்கிற நீ தான்டா சாகு. ப்ரோ கோவப்படாதீங்க ப்ரோ. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சும்மா வீடியோ காட்டி சொல்லிட்டேன், நீங்கள் கோவப்படாதீங்க. ப்ரைஸ் கேட்டேன், ஸ்டில் ஐ எம் அலைவ் எல்லாம் அதான் போட்டிருக்கும் போல. ஆமாம், இந்த ப்ரைஸை கேட்டால் நாங்கள் ஏன்ப்பா சாகணும்? என்னையா பேசுகிற நீ சும்மா ஐடியா. ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? நல்லா இருந்துச்சுல. இந்த வீடியோவை போட்டவர் XYZABJ123 இந்த பேஜில் தான் இருக்குது. ஏன்னா போய் பார்த்து லைக் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. ஹிந்திக்கார சேனலா? ஐயோ, இது கூட தெரியாமல் பார்த்துருந்துருக்கேன். ஆமாம், அவங்க பார்த்தாலே தெரியுது. என்னப்பா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணதானே?
ஐயோ ஆமாப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணு என்ன விட்டு போயிடுச்சு. நீ எத்தனை முறைப்பா உன்கிட்ட சொல்றது? அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அதான் கேட்டேன். ஓடினே இருக்கும் உனக்கு. சரி, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்னத்த சொல்லுவாங்க? நமக்கு இல்லாம தோணுதான், அவங்களே சொல்லிட்டு. அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ண, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பண்றேன். நானே எதிர்பார்க்கல. அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு முறைக்கிற? இது நம்ம லிஸ்டே இல்லையா? அடேங்க அப்பா, உண்மையா உழைட்டாரு, அப்புறம் சமாளிச்சிருக்காரு. மதுரையில் டெம்பிள் சிட்டி உணவகத்தில் தர்பூசணி பழத்தின் மேல் எண்ணெயை ஊற்றி புதிய விதமான தர்பூசணி பரோட்டா என அறிமுகம் செய்துள்ளது. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்படி தர்பூசணி சூடு பண்ணா நல்லாவே இருக்காதுல, எந்த பழமும் சூடு பண்ணா பெருசா நல்லா இருக்காதுல. புரோட்டா திங்க ஓகே, அதுக்குள்ள தர்பூசணி வச்சா ஐயோ என்ன டேஸ்ட்டு! இன்னும் இங்கேருந்து வடக்கன்ஸாக மாறிட்டு இருக்கீங்க. அவனை தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவானுங்க. இந்த மீமை போட்டது வந்து மீமில் கண்டம். நைஸ் நைஸ் ப்ரோ, சூப்பர். ஹாய். நோ 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 நோ. ஓகே ஓகே ஓகே. உன்னால முடிஞ்ச அளவு கலாச்சி விட்டேன். சூப்பர், நீ மாஸ். சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்து பசங்க அழகா இருப்பாங்க? இது என்ன ப்ரோ கேள்வி? தமிழ்நாட்டு பசங்கனாவே அழகுதான் ப்ரோ. அவருக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்காரு. யோ ஃபன் வேர்ல்டு மீம்ஸ் என்னையா நல்லா தான் இருக்காரு அவரு. அவரெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணாதியா, நல்லா அழகாத்தான் இருக்காரு. சரியா? எனக்கு வந்துட்டான் தலைவன். How much is your outfit? யார் அவன்? என்ன பிச்சு கொடுக்கா? Thank you. தலைவன் எவ்வளோ அடி வாங்கணும் கேஷுவலாக இருக்காரப்பா. என்ன நடக்குங்கப்பா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள உன்னை அவங்க கிண்டல் பண்ணுறாங்கய்யா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. விவேக், என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டா. இந்த பேட்டை எங்க இருந்தியா தூக்கிட்டு வந்தையோ விவேக்? இல்லாட்டி வீடியோ கார்டு கிழிச்சியா? திறக்கும் போது ஜட்டி தெரிஞ்சு சைடில் தொடலாம் தெரிச்சுல. எந்த அளவு இறக்கி பண்றாங்க வர. இருந்தாலும் உங்க டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாய்ஸ் நல்லா இருக்குல்ல, வலிய ஒக்க சாமி. டோமர் மீம்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி நான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கேன். அந்த வாய்ஸ் போட்டு இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் போட்டோன்னு தான் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. போன தடவை இந்த மசாஜ் கன் போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுல வந்து வித்தியாசமான கமெண்ட் போட்டிருந்தீங்க. ப்ராடக்ட் பத்தி கேட்பீங்கன்னு பார்த்தா இது வந்து எங்க யூஸ் பண்றது, இது இப்படி பண்ணலாமா, இது என்னமோ பேசுறீங்க. எனக்கு அந்த எவ்வளோ நம்ம போய் தான் போட்டிருக்கான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கமெண்ட் பார்த்து சிரிக்கிறதா இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. தயவு செய்து அது மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எக்ஸ்டர்னல் பர்பஸ்னா என்னன்னு வாயத்துன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லாட்டி இந்த வீடியோலையும் கமெண்ட்லையும் அப்படிதான் பண்ணுவானுங்க பிக்காலி பயிலுங்க. நல்ல ஒர்த்தான ஐட்டம் இது. இதோட பர்பஸ் வந்து கண்டிப்பா சால்வ் ஆகும். நம்மளுக்கு நல்லா வந்து ரிலீஃபா இருக்கும் மசாஜ் பண்ணும்போது. நிறைய பேர் கேட்குறீங்க இது டாக்டர் பிரிஸ்கிரைப்டா சர்டிஃபிகேட் இருக்கால கேட்குறீங்க. ஆக்சுவலா அது வந்து எதுவுமே தேவை கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இது ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் பர்பஸ். இது தயவுசெய்து எந்த ஒரு இன்டர்னல் பர்பஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்காதீங்க. கமெண்ட் போடல எனக்கு என்னென்னமோ என்னடா இது நான் எதுக்கு வீடியோ போறேன்ற மாதிரி என்னையா ப்ராடக்ட் விற்க வந்தவரை புலம்பு விட்டுட்டீங்க. சும்மா இருக்கீங்கப்பா. இந்த வீடியோலையும் கமெண்ட்லேயே பார்த்தோம்ல, லெஜண்ட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் போட்டிருக்கான்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆனால் நல்லா இருக்காது அந்த மசாஜர். நானும் வாங்கலாம் நினைக்கிறேன். மசாஜ் பண்ணதான் கன்னத்துலேயும்
கையிலையும். நான் வந்து பப்ஜியில் ஆடும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஸோ கைக்கு மசாஜ் பண்ணதான் அந்த ப்ராடக்ட் வாங்க போகிறேன். கிறிஸ் அக்சசரிஸ் அந்த பேரில் இந்த வீடியோ போட்டிருக்காரு. தலைவன் வந்துட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹவுஸ் மை அவுட்ஃபிட்? குட். குட்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. அவன் ஏதோ திட்டிட்டு போயிருக்கான். அதை கட் பண்ணிட்டு குட்டுன்னு ஐயோ உண்மையாக சொல்லி அவன் திட்டதான் செஞ்சா இல்லாட்டி வேற எதுவும் சொன்னாலா? என்ன சொன்னாலும் போட வேண்டியது வீடியோவில் போ. எது கட் பண்ண? ஹவுஸ் மை அவுட்ஃபிட்? ஏதோ சொல்லியிருக்கா, என்னன்னு தான் தெரில. அவ்வளோதானா? சரி காய்ஸ், முடிஞ்சு போச்சு. அப்பா என்ன வைக்கப்பா. சரி ரைட் காய்ஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் இந்த வாட்டி என்னெல்லாம் கமெண்ட் வருதுன்னு. சரி ரைட் காய்ஸ், எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட்.